வணக்கம். நான் உங்கள் மோகனா. 25/8/2025 திங்கட்கிழமை தினத்தந்தி புகார் பெட்டிக்குள்ளே போகலாம். இதை பாருங்க, புகார் எதிரொலி. சென்னையில் கோயம்பேடு மீஞ்சூர் செல்லும் 121N கொண்ட மாநகர பஸ் சாலை சீரமைப்பு பணிகள் காரணமாக பழைய வழித்தடத்தில் இயக்கப்படவில்லை. ஆனால் பணிகள் நிறைவடைந்த பிறகும் அதே நிலை தொடர்ந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்தனர். இதுகுறித்து தினத்தந்தி புகார் பெட்டியில் செய்தி வெளியானதும் துறை சார்ந்த அதிகாரிகள் 121N கொண்ட பஸ்ஸை பழைய வழித்தடத்தில் இயங்க வழிவகை செய்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கும் துணை நின்ற தினத்தந்திக்கும் அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டை தெரிவித்துள்ளனர். இதை சொன்னது மணலி சண்முகம். அடுத்தது பாருங்க, தார் சாலை அமைக்கப்படுமா? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பஜார் வீதியில் இருந்து நூலகம் செல்வதற்கு மண் பாதையை பொது வழியாக பயன்படுத்தி வருகிறார்கள். வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ள இந்த மண் பாதையில் மழை காலங்களில் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுத்துகிறது. மேலும் அந்த பாதை செடி கொடிகள் அடர்ந்து காணப்படுவதால் இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகளின் நடமாட்டமும் அதிகமாக உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்கு தார் சாலை அமைக்க வேண்டும். சமூக ஆர்வலர் எலப்பாக்கம் கிராமம். அப்புறம் குப்பை தொட்டி வேண்டும். கீழே கொட்டி வச்சுக்கிறாங்க, அதுக்கு தான் குப்பை தொட்டி வேணும்னு போட்டு வச்சுக்கிறாங்க. சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை பலருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அதன் முகப்பு பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளை சேகரிக்க அந்த பகுதியில் குப்பை தொட்டி இல்லாததால் குப்பைகள் ஆங்காங்கே வீசப்படுகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பயங்கர துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள மாடுகள் அதனை உண்பதால் அவைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அங்கு குப்பை தொட்டி அமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுந்தரவேலு, கொரட்டூர். அடுத்தது பாருங்க, திருநாய்கள் தொல்லைங்க. சென்னை கீழ்ப்பாக்கம் காவலர் குடியிருப்பு பகுதியில் திருநாய்கள் நடமாட்டம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. அங்கு உள்ள சாலைகளில் அவைகள் ஆக்ரோஷமாக சுற்றித் திரிவது வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் குழந்தைகள், சிறுவர்கள் என சாலையில் விளையாடும் போது அவைகள் கடிக்க விரட்டி வருவது போன்ற அவசர நிலையும் இதற்கு பயந்து ஓடும் கை கால்களில் அடிபட்டு வாடிக்கையாகிவிட்டது. எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சித்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் சுற்றி திரியும் திருநாய்களை அங்கிருந்து அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸோ முத்துராமன் கீழ்ப்பாக்கத்துலேருந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சாலையில் சுற்றி திரியும் மாடுகள். சென்னை வில்லிவாக்கம் MDH சாலை எப்போதும் பரபரப்பான சாலை. அங்குள்ள கல்பனா பஸ் நிறுத்தம் அருகே காலை மாலை வேளைகளில் மாடுகள் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக சுற்றித் திரிகின்றன. இதனால் சாலையில் நடந்து செல்பவர்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்துடனே கலந்து செல்கிறார்கள். பல நேரங்களில் விபத்துகள் ஏற்படுகின்றன. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் பொதுமக்களின் சிரமத்தை போக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். வில்சன், வில்லிவாக்கம். அடுத்தது மின்கம்பம் தேவை. சென்னை வேசர்பாடி சுந்தரம்பவர் லைனில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மின்கம்பம் இல்லாமல் மின்வயர் மரங்களில் கட்டப்பட்டு அதன் வழியாக மின்சாரம் வழங்கப்படுகிறது. இந்த மின் வயர்கள் சாலையில் நடுவே தொங்கிக் கொண்டிருப்பதால் மக்கள் மிகுந்த அச்சத்துடனே கடந்து செல்கின்றனர். மேலும் இதனால் மழை காலங்களில் பெரும் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய அதிகாரிகளின் இந்த பகுதியை ஆய்வு செய்து மின்கம்பம் அமைத்து தர உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சத்யநாராயணன், வேசர்பாடி. அடுத்தது பாருங்க, பாதாள சாக்கடை மூடி மாற்றப்படுமா? அந்த பாதாள சாக்கடை மூடி மாற்றப்படுமா? சென்னை அடையாறு பகுதியில் காமராஜ் அவென்யூ 1வது தெருவில் கடந்த 1 மாதத்திற்கு மேல் பாதாள சாக்கடை மூடி சேதமடைந்து பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியின்
பிரதான சாலையாக இருப்பதால் அடிக்கடி விபத்து நடக்கிறது. மேலும் இரவு நேரங்களில் பள்ளம் இருப்பது தெரியாமல் கீழே விழுபவர்கள் அதிகம். மிகுந்த துர்நாற்றமும் வீசுகிறது. கழிவுநீர் தேங்குவதால் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சித்துறை அதிகாரிகள் பாதாள சாக்கடை மூடியை மாற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிவலிங்கம் அடையாறு. அடுத்தது பாருங்க, குண்டும் குழியுமான சாலை. திருவள்ளூர் மாவட்டம் திருவேலங்காடு ஒன்றியம் ராமாபுரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்துக்கு தக்கோலம் நெடுஞ்சாலையில் இருந்து வர தார் சாலை உள்ளது. இந்த சாலை குண்டும் குழியுமாக பல்லாங்குழியாக காட்சியளிக்கிறது. இதனால் சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த சாலையை சீரமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுந்தரவேலு பெரிய காலக்கட்டூர். பயணிகள் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பந்தூர் ஒன்றியம் மாப்பேடு கூட்டு சாலையில் உள்ள காவல் நிலையம் அருகே பஸ் நிறுத்தம் உள்ளது. இங்கு பஸ்ஸுக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு நெருக்கூடை இல்லை. இதனால் மழை வெயில் காலங்களில் பயணிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். இது தொடர்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் நிழற்குடை அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். சுந்தரமூர்த்தி கடம்பத்தூர்ல பண்ணியிருக்காங்க. குடிநீர் தொட்டி சீரமைக்கப்படுமா? திருவள்ளூர் மாவட்டம் திருவேலாங்காடு ஒன்றிய பெரிய களக்காட்டூர் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றதால் இந்த கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியின் மேற்பூச்சி விழுந்து கான்கிரீட் கம்பிகள் தெரியும்படி பரிதாபமாக இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அச்சம் நிலவுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்திலும் ஏற்படுவதற்கு முன்பு அதனை சீரமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொன்னது சுகுமாறு, திருவேலாங்காடு. அடுத்தது பாருங்க, என்னன்னா பெங்களூரில் கணவரை கொன்ற ஆசிரியை கள்ளக்காதலனுக்கு தூக்கு தண்டனை. சாட்சி அழிக்க உதவியவருக்கு 7 ஆண்டு ஜெயில். அவங்க லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி சிவராஜ். கள்ளக்காதல் விவகாரம் பாருங்க, பார்த்தீங்களா? படிக்கிறேன். பெங்களூர் ஆகஸ்ட் 25 கணவரை கொன்ற ஆசிரியைக்கும் அவரது கள்ளக்காதலனுக்கும், ஸ்கூல் படிக்கிற ஆசிரியைங்க, ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்காம கள்ளக்காதல் கூட சேர்ந்து கொலை பண்ணுக்கிறாங்க. பெங்களூரு ஆகஸ்ட் 25 கணவரை கொன்ற ஆசிரியைக்கும் அவரது கள்ளக்காதலனுக்கும் தூக்கு தண்டனையும் சாட்சி அழிக்க உதவியருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் விதித்து பத்ராவதி கோர்ட் பரபரப்பு தீர்ப்பளித்தது. கர்நாடகா மாநிலம் சிவமோகா மாவட்டம் சோராப் டவுன் பகுதியை சேர்ந்தவர் இம்தியாஸ். இவர் கல்புர்கியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார். அப்போது அங்கு ஆசிரியை பணியாற்றி வந்த லட்சுமி என்ற பெண்ணை காதலித்தார். இவர்களது காதலுக்கு இரு குடும்பத்தினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இம்தியாஸ் லட்சுமியை பதிவு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். இதையடுத்து இம்தியாஸ் மற்றொரு பள்ளிக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். அதேபோல் லட்சுமியும் பணியிடம் மாறுதல் பெற்று வந்தார். அதையடுத்து இம்தியாஸ் தனது மனைவி லட்சுமி மற்றும் மகனுடன் பத்ராவதியுடன் பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் ஆசிரியை லட்சுமிக்கும் அவரது பள்ளிக்கூட தோழன் டிரைவர் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டது. இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தனர். குறிப்பாக கணவர் இல்லாத நேரத்தில் கிருஷ்ணமூர்த்தியை தன்னுடன் வீட்டுக்கு வரவழைத்து உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளார். இதை பார்த்த லட்சுமியின் மகன் தனது தந்தை இம்தியாஸிடம் கூறினார். அதையடுத்து இம்தியாஸ் தனது மனைவி லட்சுமியை அழைத்து கண்டித்தார். இருப்பினும் லட்சுமி அதை கேட்கவில்லை. இதற்கிடையே கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்றிரவு இம்தியாஸுக்கும் லட்சுமிக்கும் இடையே கள்ளத்தொடர்பு விவகாரம் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த லட்சுமி தனது கள்ளக்காதலன் கிருஷ்ணமூர்த்தியை செல்போனில் தொடர்பு கொண்டு இம்தியாஸை கொலை செய்ய வீட்டுக்கு வரும்படி அழைத்தார். அதன் பேரில் கிருஷ்ணமூர்த்தி தனது நண்பர் சிவராஜ் என்பவருடன் லட்சுமியின் வீட்டுக்கு சென்றார். பின்னர் லட்சுமி அவரது கள்ளக்காதலன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவருடைய நண்பர் சிவராஜுடன் 3 பேரும் இரும்பு கம்பியால் தாக்கி இம்தியாஸை படுகொலை செய்தனர். பின்னர் அவரது உடலை ஆட்டோவில் கொண்டு சென்று பத்ரோ கால்வாயில் வீசினர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு லட்சுமி
அவரது கள்ளக்காதலனை கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய நண்பர்கள் சிவராஜ் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது பத்ராவதி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு கடந்த 9 ஆண்டுகளாக விசாரணை நடந்து முடிந்த நிலையில் நீதிபதி இந்திரா மயில்சாமி செட்டியார் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கினர். அதன் வழக்கில் குற்றவாளிகளான லட்சுமிக்கும் அவரது கள்ளக்காதலன் கிருஷ்ணமூர்த்திக்கும் மரண தண்டனையும், சாட்சியை அழிக்க உதவிய சிவராஜுக்கும் 7 கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தனர். அடுத்தது பாருங்க, சினிமா கேள்வி பதில் குருவியார். தக்லப் படத்தில் கள்ளக்காதலியாக நடிக்க திரிஷா எப்படி ஒத்துக்கொண்டார்? அறிவழகன், கருவனூர். என்ன வேணும் உனக்கு என்று திரிஷாவுக்கு முன்பாகவே தயாரிப்பாளர் பாடிவிட்டாராம். பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கிறது? கேட்டவங்க TS செல்வம், நாமக்கல். அதுக்கு குருவி, ஜாடிக்கேற்ற மூடி போல பொருத்தி இருக்கலாமே. சரி, விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தில் அரசியல் வாடை இருக்குமா? கேட்டது சந்திரசேகர், மேட்டு மகாதலபுரம். அதுக்கு குருவியாரு, சற்று தூக்கலாகவே இருக்கிறாதாம். அசினி படங்களில் நடிக்க மாட்டாரா? கேட்டது கண்மணி, ஈரோடு. அதுக்கு குருவி சொல்கிறாங்க, கணவரின் தொழிலை கவனிக்கவும் தனது குடும்பத்தை கவனிக்குமே அவருக்கு நேரம் போதாதவில்லையாம். எனவே டவுட் தான். அமலாபால் பெரிய புகை வண்டியாமே, அப்படியா? ராபர்ட், தேனி. அதுக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, படத்துக்காக சில புகைப்பிடிக்கும் காட்சிகளில் அப்படி நடித்தேன், மற்றபடி அந்த வாடியே ஆகாது என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அமலாபால். அடுத்தது பாருங்க, பூனம் பாஜ்வாவின் தொடை அழகை பற்றி எழுத ஆசைப்படுகிறேன், அனுமதிப்பாரா? லோகு, திருவண்ணாமலை. குருவியார் சொல்கிறாங்க, என் தொடையை பற்றி எழுத போகிறாரா அல்லது என் தொடை மீது எழுத போகிறாரா என்று கேட்கிறார். குருவியாரே எம்என் நம்பியாரும் எம்என் ராஜமும் உடன் பிறந்தவர்களா? வைரவேலு, அழகுமலைக்கு. அதுக்கு குருவியாரு, திரையில் மட்டும் பாசமாளர்களாகவே நடித்துள்ளனர், மற்றபடி இருவரும் உறவுக்காரர்கள் அல்ல. மன்னிக்க வேண்டுகிறேன், உங்கள் ஆசையை தூண்டுகிறேன் என்ற பாடல் இடம்பெற்ற படம் எது? உமா பழனி. இருமலர்கள் பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், P சுசிலா வரிகளுக்கு சொந்தக்காரர் வாலி. பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன், ஆமா, ஜாடிக்கேற்ற மூடி போல பொருந்தி இருக்கிறார்களாம். அடுத்தது பாருங்க, விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டம் யாரால் எப்படி கிடைத்தது? P கனகராஜ், அரசடி, மதுரை. எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்து கருணாநிதியிடம் இருந்து கலைஞரையும் எடுத்து புரட்சி கலைஞர் என்று விஜயகாந்துக்கு பட்டம் தந்தவர் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு. இது ரசிகர் மன்றம் தொடங்கும் முயற்சியில் உதயமானது. விழாக்களுக்கு செல்லும் நடிகைகளுக்கு எது முக்கியம்? KM ஸ்வீட் முருகன், கிருஷ்ணகிரி. திறந்த மனதுடன் செல்வது தான். அப்புறம் பாருங்க, ரெஜினா காஸ்டாரா எந்த கிசுகுசுகளுக்கும் பயப்படுவதா, பதற்றம் அடையவே மாட்டாரா, அப்படியா? அவங்க கேட்குறாங்க. வினோத்குமார், திருவாரூர்லேருந்து. குருவியார் சொல்கிறாரு, உண்மைதான், கிசுகுசுக்கள் பயமுறுத்துவதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்ட நடிகைகள் அவரும் ஒருவர். அப்புறம் பாருங்க, நடிகைகள் போல கவர்ச்சி நடிகைகளுக்கு ரசிகர் மன்றங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா? மாணிக்கம், சிதம்பரம். அதுக்கு பாருங்க, 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மாற்றங்கள் இருந்து சில்க் சுமிதாவை மறந்து விட்டீர்களா? ஆனால் அந்த மரணத்துடன் அந்த மன்றங்களும் மறைந்து போனதாமே, அதுதான் வேதனை. சரி, செந்தில், யோகிபாபு இருவரை ஒப்பிட முடியுமா குருவியாரே?
கஸ்தூரி, அருணா, சேகர், திருமிழிசை. அதுக்கு பாருங்க, செந்தில் ஒரு அப்பாவி யோகி பாபு, மகா புத்திசாலி. அடுத்தது பாருங்க, விவேக்கை தொடர்ந்து நகைச்சுவையிலும் உணர்வுபூர்வமான காட்சியிலும் அழுத்தமான நடிப்பை வழங்கும் நடிகர் யார்? வேலாயுதமூர்த்தி, அணையூர். MS பாஸ்கர் அவர்கள் நகைச்சுவை குணச்சித்திரம் மட்டுமல்ல, வில்லித்தனத்திலும் பார்க்கிங் மிரட்டி தேசிய விருது பட்டியலில் இணைந்திருக்கிறாரே. தானியா ரவிச்சந்திரன் அவர்கள் அதிதி சங்கர் என்ற போன்ற குடும்ப பங்கான நடிகைகளுடன் கவர்ச்சிக்கு தாவி விட்டார்களே, ஏன்? அது பாருங்க, முகமது கனி, ராமநாதபுரம். குருவியார் பாருங்க, சேருமிடம் அறியா பேருந்து பயணத்தை விரும்புவார் உண்டோ? இத்துடன் புகார் எதிரொலி சினிமா கேள்வி பதில்கள், கணவரை கொன்ற ஆசிரியர், இந்த 3 இதுவும் பார்த்துருக்கோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.